ஸ்நாக்ஸு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போண்டா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 கப் தயிர், 1 கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிருக்கு 1 கப் மாவு கரெக்டாக இருக்கும். இடியாப்பு மாவு, கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகம் தண்ணி சேர்த்துறாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி மாவு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன கேரட்டாக 1 துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிக மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க, நம்ம உடனே பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, பெருசாக போட வேண்டாம். இப்போ போட்டதும் ஒரு 10 செகண்ட்லேயே எழும்பி வரும். வந்ததும் இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் சிம்லேயே வச்சு தாங்க போண்டா பொரித்து எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தது நம்ம எடுத்துருவோம். இப்போது செவந்து வெந்து வந்தாச்சு. இதை எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே போண்டா பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் எல்லா மாவுலையுமே போண்டா பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.